காங்கிரீட்டை வந்து மேல ஸ்மூத்தா ஃபினிஷ் பண்றதை அவாய்ட் பண்ணிடணும். ஸ்மூத் ஃபினிஷிங் கண்டிப்பா பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த இந்த கரண்டி போட்டு இழுக்கிறது இந்த மாதிரி பண்ணி கொஞ்சம் ஜல்லி ஜல்லியா வந்து உடனே சிமெண்ட்டை தூக்கி மேல ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தேய்க்கிறது, இந்த 2 பிராக்டிஸ் அவாய்ட் பண்ணி இது வந்து சர்ஃபேஸ் கிராக் அண்ட் ஸ்ரிங்கேஜ் கிராக்லாம் வர்றதுக்கு இது வழிவகுக்கும். அதை நம்ம பண்ணக்கூடாது. ஸோ இந்த 2 விஷயம் ரொம்ப முக்கியமா இருக்கணுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கியூரிங் எப்ப ஸ்டார்ட் பண்றது. இப்போ ஆர்எம்சி காங்கிரீட் இப்ப நீங்க வந்து ஒரு காங்கிரீட் நீங்க போடும்போது ஒரு நீங்க சைட் மிக்ஸ்ல நீங்க போடுறீங்க அப்படின்னு சொன்னா மேக்ஸிமம் ஒரு 30 to 40 மினிட்ஸ்க்குள்ள நீங்க வந்து அந்த காங்கிரீட் உண்டான இடத்துல பிளேஸ் ஆகி லெவல் ஆகி முடிஞ்சிருக்கணும். ஏன்னா அட்மிக்சர் நாம எதுவும் சைட் மிக்ஸ்ல நார்மலா ஆட் பண்ணிக்கிறது இல்லை. இப்ப பிளான்ட்ல இருந்து ஆர்எம்சி பிளான்ட்ல இருந்து வருதுன்னு சொன்னா நீங்க வந்து பிளான்ட்டை செலக்ட் பண்றது அந்த மாதிரி செலக்ட் பண்ணணும். அதனுடைய டிராவல் டைம் மேக்ஸிமம் 1 to 1.5 hour தான் இருக்கணும். வந்ததையும் பாத்தீங்கன்னா ஒரு 45 to 1 hourல வந்து அந்த காங்கிரீட்டை வந்து அன்லோட் பண்ணிடணும். மேக்ஸிமம் வந்து 2.5 hour to 3 hourக்குள்ள அந்த காங்கிரீட் வந்து பிளேசிங் போயிடணும்.